ஃபேஸ்ல தலையில பார்த்தீங்கனாலே சின்ன சின்ன எம்டி ஸ்பேசஸ் இருக்கும். அததான் நம்ம சைனஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதுல போய் அந்த நீர் சேர்ந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த வீக்கத்த வந்து உண்டு பண்ணும். நீர் அந்த ஸ்பேஸ்ல ஃபுல்லா நீர் சேர்ந்து அது வந்து வீக்கத்த உண்டு பண்ணும். எங்க போகும் போகுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல சேர்ந்து வீக்கத்த உண்டு பண்ண ஆரம்பிக்கும். இது தலை குளிச்சா மட்டும் தான் நம்ம சேருமா அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு வேர்க்கும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கும். வண்டியில போகும்போது ஹெல்மெட் வேர்க்கும். போட்டிருக்கவங்க. அந்த மாரி வேர்க்கும் தலையில. இல்ல வந்து நம்ம வாக்கிங் போறோம், ஜிம் பண்றோம், இல்ல வந்து நம்ம ஓடுறோம் அப்படிங்கும்போது, விளையாடுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்வெட்டிங் வந்து சேர ஆரம்பிக்கும். அத ஒழுங்கா துடைக்க மாட்டாங்க. துடைக்காம அப்படியே விட்டும்போது அந்த நீரெல்லாம் எங்க போகும்? நீங்க சொன்ன மாரி இந்த ஹெல்மெட்குள்ளேயே நீர் தங்கி தங்கி நம்ம தலைக்குள்ள அந்த நம்ம முடிகள் இருக்க அந்த துவாரத்துக்குள்ளனா போய் என்ன பண்ணும்னா, அந்த சைனஸ் ஸ்பேசஸ்ல போய் சேர ஆரம்பிச்சுரும். நாளடைவுல அந்த ஸ்பைனஸ் ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேருது நீர் அப்படின்னா ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல ஃபுல்லாகி அப்ப நம்மளுக்கு வந்து வீக்கத்தை உண்டு பண்ணும். இதை தான் நம்ம சைனசைட்டிஸ். ஐட்டிஸ்னா வீக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பைனஸ் வீங்கி இருக்குன்னா அந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தலைவலி உண்டு பண்ணும்.